श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्यमाकृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणबद्धदीक्षम् दयानिधिं देहप्रतिं शरण्यं देवं हयग्रीहिपमहं निरुपद्ये. சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நினைவியல அனுப்புன பద్ధதி அதை நாம இப்போ தெரிஞ்சுருக்கோம். இந்த அனுப்புன பద్ధதியில வேதாந்த ஹந்தி சாந்தானு தான் கந்தி ஹந்த சாந்தம் ஏபியः சித்தேயுः அசித வர்த்மானः அகணித நிஜ பிரகாசைः கிம் ஆசிரயாசைः அநாஸ்யம் இஹ என்கிறது 10வது ஸ்லோகம். இந்த 10வது ஸ்லோகத்துல வந்துட்டு சில அர்த்தங்களை நாம பார்த்தோம். மேலும் சில அர்த்தங்களை இன்னைக்கு பார்க்க இருந்துருக்கோம். அதாவது இதுவரைக்கும் ஒரு கிருதஜனாக ஒருத்தன் எத்தனையோ, அதாவது நல்ல காரியங்களை நமக்கு எத்தனையோ காரியங்களை நமக்கு ஹிதத்தை பண்ணிருந்தாலும் கூட அவ என்ன பண்ற அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்த அசுத்தமான நடவடிக்கைகளோட கூட கணக்கு இருந்தாள்னாக்கா அவளையே அழிச்சு விடுறா, அத உபகாரம் பண்ணவாளையே அழிச்சு விடுறா. இப்ப அந்த அண்டின இடத்தையே அழிக்கிறவர்களாக அவள்லாம் இருந்துட்டு இருக்கா. இப்போ அவளோடையே சேர்ந்து இருக்கிறவாளையே அழிக்கிறதுன்றது வரச்சே அவ எதைதான் அழிக்க மாட்டா, எல்லாத்தையும் அழிச்சிருவா, எல்லாம் பண்ணுவான்றது அர்த்தம். அதுக்கு ஏதான் தகந்தி சாந்தானு அசித வர்த்மானகான்றது ஏற்கனவே சொல்லி சொன்னார். சிதம்ன்றது வெளுப்பு, அசிதம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வெளுப்பு இல்லாததுன்றது இந்த இதுக்கு சில சமயத்துல எதிர்மறையாக சொல்றது கருமை. கருமைன்றது சிதம்ன்றது நேர் வழியே சொல்லும். அசித வர்த்மானகான்னு சொல்லச்சே ஒரு தவறான மார்க்கத்துல அசுத்த மார்க்கத்துல போறவாளாக இருந்துட்டு இருக்கிறவா அவ என்ன பண்றவா, ஏபியா யாரிடத்துல இருந்து உபகாரத்தை அடைந்தவர்களாக இருந்திருக்காளோ அவளையே கூட அசித வர்த்மானஹா சாந்தானு ஏபியா, அதாவது சித்தேயுகு எவர்களிடத்திலிருந்து லாபத்தை அடைபவர்களாக உபகாரத்தை அடைந்தவர்களாக ஆகிறார்களோ தானு அவர்களையே அவ சாந்தானு அவ சமதமாதி குணங்கள் புலநடக்கம் முதலிய குணங்களோடு இருக்கிறவான ஏதானு ஏதயந்தி, அதாவது தன்னை வளர்த்தவர்களையே கொள்கிறார்கள், அவளையே அழிச்சுடுறான்னு சொல்றார். அகணித நிஜ பிரகாசைஹி கிம் ஆசிரயாசைஹி அநாஸ்யம் இஹ, அவ பண்ண உபகாரத்தினாலதான் தனக்கு இந்த நிலையே வந்திருக்கு என்பதை அறியாதவர்களாக இருக்கிறவா அவ ஆசிரயாசம்னு சொல்றது நெருப்பு. நெருப்புக்கு ஆசிரியமாக இருக்கிறது கட்டை. அந்த கட்டையே அது பொசுக்கி விடுறது, நெருப்புன்றது பொசுக்கி விடுறது. ஆகையால அவ ஆசிரயாசமாக இருந்துட்டு இருக்கான். அவளால அழிக்க கூடாததுன்றது என்ன இருந்துட்டு இருக்கு, எத்தவானா அவ நாசம் பண்ணிடுவா. இதுதான் அவளுடைய ஒரு சுபாவம். கிம் அநாசியமிகன்னு இது முதல் அர்த்தம். இது சாமான்யமான அர்த்தம். இதுக்குதான் மகாபாரதத்துல கௌதம ஒரு விற்த்தாந்தத்தை நான் ஏற்கனவே சொல்லி சொன்னோம். இதுக்கப்புறமா 3வது அர்த்தம் இதுக்கு இருந்துட்டு இருக்கு. அசுத்தாச்சரணசீலஹா, அதாவது
அசுத்தாச்சரணசீலர்களாக இருந்திருக்கிறவா இப்ப நாளிஜங்கனுடைய விருத்தாந்தத்தை நாம பார்த்தோம். இந்த வைதிகமாக இந்த சயனம் மூலமாக சேகரிக்கப்பட்ட அக்னி விஷயமாகவும் இது ஒரு அர்த்தம் சொல்லலாம். இப்போ அக்னி என்ன பண்றது அப்படின்னா, அக்னி பரத்தையாக அசிதவர்த்மானஹான்னா கிருஷ்ணவர்த்மானன்னு அர்த்தம். அதாவது ஒரு நெருப்பு வந்ததுன்னாக்கா புகைய உடைத்தானதாக இருந்துருக்கும் இல்லையோ, ஆகையால அந்த புகைய வழியாக உடையவர்கள் தக்தஸ்தான நீளம் 30,000. அந்த தக்தஸ்தானத்துல வரைச்சே ஒரு புகைன்றது ஒரு கருமையோ உண்டாடுறதாக இருந்துருக்கு. அவள்ல இருந்து தேய்ச்சு சித்தேயுகு அந்த இந்தனம் கட்டை இருக்க கட்டளையில இருந்து உண்டார்கள். இப்ப அதுவே சாந்தமா சுஷ்கமாக போயிடுச்சுன்னாக்க அந்த கட்டை உலர்ந்து போயிடுச்சுன்னாக்கா அது இன்னும் நல்லா ஜொலிக்கிறது, தகந்தி அதை போய் பஸ்மைக்காரம் பண்ணிடுறது. இந்த அக்னி அசிதவர்த்மானஹா, இது பகுவச்சனம். இந்த அசிதவர்த்மாவாக இருந்திருக்கிற நெருந்தெருப்புகள் அதை தகந்தி சொல்றது. அதுவா சாந்தானு ஏதானு, அதாவது சாந்த அங்காரம்னா தணல். அந்த தணல் ஆயிடுத்துன்னா கூட, தணலானது கூட அந்த கட்டைய அது தணலான பிற்பாடு கூட அது இல்லாதபடி பண்ணிவிடுறது, அதை பஸ்மமா ஆக்கிறதுன்னு அர்த்தம். அகணித நிஜ பிரகாசைகி, இந்த கட்டை இருந்தாதான் அக்னிக்கு பிரகாசமே இருக்க போறது. இந்த கட்டை இல்லாத போயிடுச்சு அப்படின்னாக்க அக்னிக்கு எங்க இந்த பிரகாசம் வரப்போறது? பிரகாசமே வரப்போறது இல்லை. இப்ப தன்னுடைய பிரகாசத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற கட்டையே அது எரிக்கிறதுனாக்க அகணித நிஜ பிரகாசைகி, தன்னுடைய பிரகாசத்துக்கு காரணமா இருக்கிற வஸ்துவை எரிச்சுட்டோம்னாக்க அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்ப அதுக்கப்புறம் பிரகாசமே இல்லாத போயிடும்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப சூரியன் சந்திரனுடைய பிரகாசம்ன்றது இந்த கணனார்த்தம். இத சொல்ல முடியும். எப்படி சொல்றதுன்னு கேட்டோம்னா, இப்ப சூரியன் இத்தனை மணிக்கு உதயமாகும், இத்தனை மணிக்கு அஸ்தமனமாகும். உதய காலத்துல இப்படிப்பட்ட பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கும், அஸ்தமன காலத்துல இப்படிப்பட்ட பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கும் என்பதெல்லாம் சூரியன் சந்திரன் விஷயத்துல சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அதனுடைய பிரகாசத்தை சொல்ல முடியும். இப்ப இன்னைக்கு பஞ்சமி அப்படின்னாக்கா இங்க 10 நாழி வரைக்கும் தான் சந்திரன் இருக்கும், 10 நாளைக்கு அப்புறமா அஸ்தமிச்சு 10 நாழி வரைக்கும் தான் சந்திரன் இருக்கும், அதுக்கப்புறமா அஸ்தமிச்சு போயிடும், 10 நாளில அஸ்தமிச்சு போயிடும் என்றதெல்லாம் ஸ்பஷ்டமா நம்மளால சொல்லிவிடலாம். இதே இப்போ கொல்லிக்கட்டையில எரியிற நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு எவ்வளவு நாள் எரியும் தெரியாது. அகணித நிஜ பிரகாசைகி, அந்த கணனார்கம் பண்ண கணிக்க முடியாததாக இருந்திருக்கு அதனுடைய பிரகாசத்தை. ஆகையால அக்னியினுடைய பிரகாசம்ன்றது இது எவ்வளவு நாள் இருக்கும் என்னன்றது தெரியாது. இப்ப விளக்கு ஏற்றி வைக்கிறோம், தீர்ந்து போயிடுனாலும் அணைஞ்சு போயிடும், எண்ணெய் இல்லாத போயிடுனாலும் அணைஞ்சு போயிடும். இந்த எண்ணெயை கொண்டு எவ்வளவு நாள் இருக்கும், இந்த திரி எவ்வளவு நாள் இருக்கும் எதுவும் தெரியாது. அகணித நிஜ பிரகாசமாக தான் இருந்துருக்கு. அதனால ஆசிரயாசைகி, ஆசிரயம்னு ஆசிரயாசம்னு அக்னிக்கே பேரு. அதுக்கு அக்னிக்கு ஆசிரியமாக இருந்துருக்கிறது கட்டை. அந்த கட்டையே அதை நாசம் பண்ணிடுறதுனால ஆசிரயாசம்னு அக்னிக்கே பேரு. அந்த அக்னியினாலே இகலோகே அநாசியம், இந்த நெருப்பால அழிக்க முடியாத வஸ்து லோகத்துல கிமஸ்தி, எதுவுமே இல்லை. எல்லாமே நெருப்பாலேயே அழியக்கூடியதாக தான் இருந்துருக்கு. ஆகையால அதுக்காக தான் அக்னிக்கு சர்வபட்டான்னு பேர். இந்த குப்பை மூட்டையும் அது எரிச்சிடும், புஸ்தகத்தையும் எரிச்சிடும், நல்ல வஸ்துவையும் எரிச்சிடும்,
தீய வஸ்துவையும் எரிச்சிடும், எல்லாத்தையும் எரிக்கும். இப்போ அக்னியினால முடியாததுன்றது எதுவுமே இல்லைன்றத சொல்ற. ஆகையால சர்வபக்ஷன்னு சொல்லி இந்த அக்னிக்கு பார்வதி சாபமிட்டாளாம். பவானியினுடைய சாபத்தினாலதான் அக்னி எத்தவனா பொசுக்கிறதாக ஆயிடுச்சுன்னு சொல்ற. அந்த குமார சம்பவத்துல வரைச்சு தும் சர்வபக்ஷோ பவ பீம கர்மா குஷ்டாபிபூதோ நலதூம மார்கः இத்தம் சசாபாத்ரிசுதா ஹுதாசம் ருஷ்டா ததானந்த சுகஸ்ய பங்காத். ஆனந்த சுகஸ்ய பங்காத், அவளுக்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்தம், அந்த பார்வதி தேவிக்கு ஏற்பட்ட ஆனந்தத்துக்கு ஒரு தடங்கல் ஏற்பட்டதனால பார்வதி துவம் சர்வபக்ஷோ பவ, நீ எத்தவனா சாப்பிடுறவனாக நீ ஆயிடு என்பதாக சர்வபக்ஷோ பவன்னு ஒரு சாப்பம். பீம கர்மா பவன்னு சொல்லி அர்த்தம். அதாவது பீம கர்மா, நீ பண்ற காரியம் எல்லாம் பயங்கரமான காரியமாக இருக்கிறது. நெருப்பு கொளுத்துன்னா நல்லா இருக்குன்னு யாரான சொல்லுவாடான்னு, அது அப்படிப்பட்டவனாக ஆயிடுவான்றது இருக்கு. அதோட அனல தூம கர்ப்பக, நீ பாக்குறதுக்கு இதுவா இருந்தா கூட தூம கர்ப்பம் புகையை உள்ளடக்கினவனாக நீ இருந்துருக்க, இப்படி எல்லாம் ஆக வேண்டியதுன்னு சொல்லி அக்னிக்கு சாபம் விட்டாளாம். அதனால அக்னி விஷயமாகவும் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம்னு இது ரெண்டாவது விஷயத்தை சொல்ற. ஏதான் தகந்தி சாந்தானு ஏபியஹ சித்தேயுஹு அசிதவர்த்மானஹ. இந்த இடத்துல அசிதவர்த்மானஹன்றது அக்னியே சொல்லப்படுது. அசிதவர்த்மானஹ அகணித நிஜ பிரகாசைஹி, அக்னியினுடைய பிரகாசத்தை நம்மளால முன்கூட்டியே சொல்ல முடியாது, எவ்வளவு நாள் அந்த பிரகாசம் இருக்குன்றது சொல்ல முடியாது. கிம் ஆசிரயாசைஹி அநாசியமிக, ஆசிரியத்தையே நாசம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற அக்னியினால அநாசியம் எதுதான் இருக்கு, நாசமாக அழிக்காத வஸ்து, அழிக்கக்கூடாத வஸ்து எதுதான் இருக்கு, எல்லாமே அக்னியினால நாசத்தை அடையக்கூடியதாக தான் இருக்குன்னு இது அக்னி பட்சத்துல ஒண்ணு சொல்ற. அதே மாதிரி சித்யாக்னின்னு சொல்றது யாகத்துல வரைச்சே அந்த சித்யாக்னி விஷயமாகவும் இத சொல்லலாம்னு சொல்ற. ஏபியஹா அப்படின்னா இது சதுர்த்தி நான்காம் வேற்றுமையில சொன்னவன யாரின் பொருட்டு அப்படின்னு சொல்றோம். ஆகையால ஏபியஹா இங்க சயனம் பண்றதுன்னு சொல்றது. அதாவது சயனம்னா இப்போ யாகத்துக்காக ஸ்பெசிஃபை பண்ணி இத குண்டெல்லாம் போட்டு இந்த இதெல்லாம் இப்படி அக்னி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆகவனியம்னு ஒண்ணு, தட்சிணாக்னின்னு ஒண்ணு, இப்படி எல்லாம் ஒரு கார்கபத்தியம்னு சொல்லி இப்படி எல்லாம் அக்னின்றதுக்கு ஒரு கிளிப்தி பண்ணி வச்சிருக்கு. அந்த கிளிப்தி பண்ணி வச்சிருக்கிற அக்னியில வரைச்சே அந்த சயனத்துக்காக அந்த வைதிகமாக சாஸ்திரம் மூலமாக இந்த சயனம் பண்ணின அக்னி இருக்க, அந்த அக்னியாகவும் சொல்லலாம். அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்னா அசித வர்த்மானஹா, அசிதஹா அப்படின்னு ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு, அது கிழக்கு திக்குல அக்னிய அது ரட்சணம் பண்றதாம். வைதிக அக்னிய அந்த கிழக்கு திக்குல இருக்கக்கூடிய அந்த அக்னிய அது ரட்சணம் பண்றது. அசிதன்ற ஒரு சர்ப்பம் கிழக்கு திக்குல இருந்து. அதே மாதிரி பிருதாகுன்னு வருத்தம், அந்த பிருதாகு முதலியதுக்கெல்லாம் இந்த சர்ப்பங்கள்லாம் தட்சிணா திக்கு, அதாவது தெற்கு திக்குல இருக்கக்கூடிய அக்னியை ரட்சம் பண்றது. இப்படி அசித மார்கஸ்தாக அசிதாச்சாரவந்தோவா அக்னி ரட்சகா ஏபியா சித்தியோயு. இப்ப அசித வர்த்மானஹா அப்படின்னு சொன்னவன அசிதன்னு பேருடைய சர்ப்பம் முதலியவைகளாலே ரட்சிக்கப்படுகின்றதான அக்னி, யாகத்துக்காக சயனம் பண்ணி வைக்கப்பட்ட ஒரு அக்னின்னு அர்த்தம் சொல்லலாம்.
இந்த அக்னி என்ன பண்ணும் அப்படின்னா சாந்தானு ஏதானு, அதாவது தகந்தி, அதாவது இப்போ ஆகுதி பண்றான், யாகம் பண்ணச்சு இதுல பல விதமான ஆகுதிகள்லாம் பண்றான். ஆகுதி பண்றது அத்வரிய ஆகுதி பண்ணுவேன், எஜமானன் சில இடத்துல ஆகுதி பண்றதாக இருந்துட்டு இருக்கோம். இப்போ அவள்லாம் என்ன பண்றான்னு கேட்டோம்னாக்கா, ஏதானு இவாளை விருத்தி பண்ணவாளையே அவ கணக்கு சரியா பண்ணாத போயிட்டாள்னாக்கா, இந்த யாகத்துல சரியா நடந்து கொள்ளாமல் போயிட்டாள்னாக்கா அவளையே தகந்தி, தன்னை வளர்க்கக்கூடிய அத்வரியோ எஜமானன் முதலியவர்களையே தகந்தி. ஒரு சோம்பேறித்தனத்தினால ஒரு ஆகுதி பண்றதுக்கு மறந்து போயிட்டுனாலோ அவளை பாதிக்க. அகையில யாகம் பண்றதுன்றது ரொம்ப சுலபம் இல்லை. யாகம் பண்ணச்சே ரொம்ப ரொம்ப ஜாகரூக்காலா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஸ்வரத்துல வித்தியாசம் வர ஸ்வரத்துல தப்பா சொல்லக்கூடாது, அக்ஷரத்துல தப்பா சொல்லக்கூடாது. அதே மாதிரி எந்த தேவதையை உத்தேசிச்சு யாகம் பண்றோமோ அந்த தேவதா விபரியம் அதை மாத்தி சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருந்துருக்கு. இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் இதுக்காக தான் கடைசியில சொல்லச்சு நாம சொல்றோம், இதெல்லாம் நிச்சயம் அந்த ஆகுதி எல்லாம் பண்ணி முடிஞ்ச பிற்பாடு ஸ்வராட்சர பதபேஷ தேவதா விபரியன்னு ஸ்வரத்துல அக்ஷரத்துல பதத்துல இதெல்லாம் மாத்தி சொல்லியிருந்தோமானாலும், இல்ல தேவதா இந்த தேவதைக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்துக்கு வேற தேவதைக்கு சொல்லி இப்படி தேவதைய மாத்தி சொல்றாளோ இப்படி எல்லாம் பண்ணிட்டோமானாக்க அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா, யார் இதுக்கு அந்த யாகம் பண்றாளோ அந்த எஜமானனை தாக்கும், அதே மாதிரி அந்த ரித்விக்குகளை தாக்கும். ஆகையால ஏதான் தகந்தி அப்படின்னு சொல்றார். அதாவது இது எல்லாம் வேதத்துல சொன்ன விஷயத்த சொல்லி இந்த இடத்துல பட்டவா சுவாமி சொல்றார். பஞ்சவா ஏதே க்னயः யச்சிதயः உததிரேவ நாம பிரதமः துத்னோ த்விதீயः கஹ்யாஸ் த்ரிதீயः. அதாவது இது 4 சொல்ற. இதுக்கு உததின்னு முதல்ல பேரு. பஞ்சவா ஏதே அக்னயः 5 அக்னிகள் இங்க இருக்கின்றன. அதுல உததின்னு 1 பேரு, துத்தன்னு பேரு, கிம்சிலஹன்னு இப்படி எல்லாம் 5 இருந்துருக்கு. தேபியா எது ஆகுதீர் நஜுகுயாத், அவர்களின் பொருட்டு அந்த அக்னியின் பொருட்டு ஆகுதிஹி நஜுகுயாத், ஆகுதிகளை பண்ணாமல் போயிட்டோமானாக்க அப்ப என்ன பண்ணோம், அத்வரியுஞ்ச எஜமானஞ்ச பிரதகேயுகு, அத்வரியுன்றவர் தான் முன்னின்று நடத்துறவர், அந்த யாகத்தை நடத்துவர். அவரையும் எஜமானனையும் பிரதகையும் அவளையே கொளுத்திடுவான்னாக்கா அவளுக்கே பாதத்தை ஏற்படுத்திடும் என்பதாக சொல்ற. சமீச்சீனாமா சிப்ராச்சீதிக்தஸ்யாஸ்தேக்னிரதிபதி அதிபதி அதிதோ ரக்ஷிதா. இப்போ இதுவும் வேதத்துல சொன்னதுதான். இந்த சமீச்சி நாமாசி பிராச்சீதிக்கு, இந்த கிழக்குல இருக்கச்சே இந்த அக்னிக்கு வரைச்சே சமீச்சின்னு ஒரு பேராருது. அதுக்கு தஸ்யாஸ்தே அந்த அக்னிக்கு அதிபதி அசிதா ரக்ஷிதா, அசிதஹான்ற ஒரு பாம்பு இருக்கு, அதுதான் ரட்சிக்கிறது. ஆகையால அந்த அசிதத்தினால இந்த பாம்புனாலே ரட்சிக்க கூடியதாக இருக்கிறது அக்னிகள். ஏபியா சித்தேயு, எஜமானனுக்கு சித்திக்கிறது. அவை என்ன பண்றது, தன்னை வளர்க்கிறவர்களையே இப்படி சயனம் பண்ணின இந்த அக்னிகளையே கூட அந்த அக்னி என்ன பண்றதுன்னா ஆகுதி பண்றதுக்கு மறந்து போயிடுனாலோ, தப்பா ஆகுதி பண்ணாலோ, ஸ்வரத்தை தப்பா சொன்னாலோ அது எல்லாமே என்ன பண்ணோம்னா அவளையே ஏதான் தகந்தி. ஆனா அந்த அக்னிகள்லாம் அகணித நிஜ பிரகாசைகி, பிரகாசம்னா பிரதாபம்னு அர்த்தம், அதனுடைய தேஜஸ், அதனுடைய தேஜஸ நினைச்சே பார்க்க முடியாது. அதாவது இந்த அக்னி பகவானே யாகம் பண்ணச்சே சரியா பண்ணாத போயிட்டோமானாக்க அதனுடைய பவர் எவ்வளவு இருக்கு.
சரியா பண்ணாத போயிட்டா யாரையுமே எல்லாரையுமே பாதிக்கும். அதை பத்தி நாம நினைச்சே பார்க்க முடியாது. அதை பண்ணினவானாக்கா வரக்கூடிய பலனை பத்தி தெரியும். அதுல சரியா ரட்சணம் பண்ணாட்டா வரக்கூடிய பலன் இருக்க அது யாராலையுமே இப்படிதான் இருக்கும்னு சொல்ற முடியும். ஆகையால ருத்ரோவா ஏஷயதக்னி சயதா வியாக்ர க்ருத்தஸ்திஷ்டதி அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. இது அந்த ருத்ரனே ஒரு சமயங்கள்ல அக்னி ரூபமாக இருக்காங்க. யதா க்ருத்தஹா வியாக்ரஹா திஷ்டதி. வியாக்ரன்னா புலி, ஒரு கோபத்தோடு இருந்துட்டு ஒரு புலி மாதிரி அவன் இருந்துட்டு இருக்கான். அப்ப அந்த கோபத்தோடு இருக்கிற ஒரு புலி என்ன பண்ணும்னே நமக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நாம காரியத்தை சரியா பண்ணாத போயிட்டோமானாக்க இது என்ன ஆகும்ன்றதே சொல்ல முடியாது. ஆகையால அகணித நிஜ பிரகாசைகின்றதுக்கு எப்படி அர்த்தம்? ஆசிரியா செய்கி, ஆசிரியா ஆசிரிய ஆசாக ஏஷாந்தது, எல்லா திக்கிலையும் ஆசிரியத்திருக்கு. அப்போ யோ ருத்ரோ அக்னோ யோ அப்சு யோ ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேஷ தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. எந்த ஒரு ருத்ரன் அக்னியில இருக்கானோ, எந்த ஒரு ருத்ரன் ஜலத்துல இருந்துட்டு இருக்கானோ, எந்த ஒருவன் ஓஷதிகள்ல இருந்துட்டு இருக்கானோ, எல்லா புவனங்கள்லயும் நுழைந்தவனாக இருந்துட்டு இருக்கானோ, தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து, அப்படிப்பட்ட ருத்ரனின் பொருட்டு நமஸ்காரம் எல்லாம் சொல்ற. இங்க இந்த சொல்ற ருத்ரன்றது எதை சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இந்த சித்தி யாகத்துக்காக சயனம் பண்ணப்பட்ட அக்னி சப்தத்தினுடைய விஸ்தாரமாக சொல்றது, அக்னி பரமாக சொல்றதுன்னு சொல்றோம். இப்படியும் சொன்னோம்னாக்க இது என்ன பண்றது? அநாசியம் பாபம் கிமஸ்தி. இப்போ அதே மாதிரி இந்த அக்னிகளை நன்னா ரட்சணம் பண்ணினோம்னாக்க இவைகளால போக்கடிக்க முடியாத பாப்பம் எதுவுமே கிடையாது. எல்லா பாப்பங்களையும் இந்த அக்னிகள் போக்கடிச்சிடும். அதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நாம அநாசியம் கிம், எல்லா பாப்பத்தையும் போக்கடிச்சிடும். யாகம் பண்ணவானா பகவானை உத்தேசிச்சு யாகம் பண்ணமானாக்க அப்போ நம்மள்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பாப்பங்களையும் பெருமாள் போக்கடிச்சிருவேன். அந்த அக்னி ரூபமாக இருந்து பெருமாள் எல்லாத்தையும் போக்கடிச்சிருவேன்னு ஆகையால இப்படியும் சொல்லலாம். இப்ப இதுல இருந்து என்ன, முதல்ல சாமான்யமா அக்னி ரூபமாக அசித வர்த்தமானது புகையோட இருக்கிறத வச்சுட்டு சொன்னார். அடுத்தது விசேஷமாக அந்த யாகத்துல சயனம் பண்ணப்பட்ட அக்னிகள், ஒவ்வொரு திக்கிலையும் சயனம் பண்ணப்பட்ட அக்னி இருக்க, அந்த அக்னியை பத்தி அந்த விஷயமாக சொல்ற. அந்த அக்னியில சொல்லச்சே அசித வர்த்தமானன்ற சப்தம், அசித்தன்றது அந்த பாம்புனுடைய பேரு அப்படின்னு சொல்ற. தப்பு பண்ணிட்டோம்னாக்கா வர்த்தகான்னு இதை வளர்த்தவாளையே அது பண்ணிடுறது. தகந்தி அவளுக்கே ஒரு பாதகத்தை உண்டு பண்றது. அது கணக்கு இதனுடைய பிரகாசம்ன்றது நம்மளால சொல்ல முடியாதுன்னாக்க, இந்த யாகம் பண்ணாக்க இவ்வளவு பாப்பம் தான் போகும், அவ்வளவுதான் பாப்பம் தான் போகுன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த யாகத்தினுடைய மகிமையை நம்மளால சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஒண்ணு, யாகம் சரிவர பண்ணாட்டாக்க வரக்கூடிய அனர்த்தத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி யாகத்தை கிரமமா பண்ணினோமானாக்க இந்த பாப்பம் தான் போகும் அந்த பாப்பம் தான் போகும்னு இல்லாத எல்லா பாப்பங்களையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு இந்த அக்னிக்கு. ஆகையால அநாசியம் கிம் பாப்பம் அஸ்தி, இந்த அக்னியினாலே போக்கடிக்க முடியாததான என்ன பாப்பம் தான் இருந்துருக்கு என்று அக்னி விஷயத்துல ரெண்டு விஷயமாக சொல்லிட்டோம். இது வரைக்கும் 4 அர்த்தம் ஆயிடுச்சு. முதல்ல பொதுவாக கிருத்தக்னாக இருக்கிறவன் விஷயம் ஒண்ணு, ரெண்டாவது நாடி ஜங்கன் விஷயத்தை விஸ்தாரமா சொன்னோம், மூணாவது சாமான்யமான அக்னி விஷயமாக சொல்றது, நாலாவது வைதிகமான அக்னி யாகத்துல பண்ணக்கூடிய சயனம் பண்ணப்பட்ட அக்னி 4 விஷயமா சொன்னோம். அஞ்சாவது சம்ஹார ருத்ரபரமாக ஒரு யோஜனை சொல்லலாம். இப்ப ருத்ரன் வரைச்சு இப்போ பிரம்மா சிருஷ்டி பண்றவர், பெருமாள் ரட்சிக்கிறவராகவும் இருந்திருக்க.
மூணாவது சம்ஹாரம் பண்றவராக ருத்ரன் இருக்காருன்னு சொல்லி சொல்ற. எல்லாமே பெருமாள் தான் பண்றாரு, அது வேற விஷயம். அவளுக்கு அனுப்பிரவேசம் பண்ணி அவ மூலமா பண்ணி வைக்கிறே பெருமாள் பண்றார். இப்போ இந்த இடத்துல எப்படின்றத பார்ப்போம். ஆஸ்ரயः ஆசாः ஏஷாந்தே ததோக்தः சஹஸ்ராணி சஹஸ்ரசோ யே ருத்ரா அதிபூம்யாம் ஏதாவந்தஸ்ச பூயாம்ஸ்ச திசோ ருத்ராவிதஸ்திரே. இந்த ருத்ர கணங்கள்லாம் ருத்ரனுடைய கணங்கள்லாம் எல்லா பக்கத்துலயும் எல்லா திக்கத்திலையும் சூழ்ந்து இருந்துருக்கு. இப்ப நாசம் பண்றதுக்காகவே ஏற்பட்டவை. தைர் அநாசியம் கிமஸ்தி, இங்க இது எல்லா பக்கத்துலயும் இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லா வஸ்துவையும் நாசம் பண்ணக்கூடியதாக தான் இருந்துருக்கு. அவளால அந்த ருத்ர கணத்தினால நாசம் பண்ண முடியாத வஸ்துன்றது எதுவுமே இல்லை. அப்போ இந்த பிரளய காலத்துல எல்லா ஜெகத்தையும் பஸ்மமாக ஆக்கிவிடுறபடினால இங்க அநாசியம் கிம்னு சொல்லி சொல்ற. அகணித நிஜ பிரகாசைன்றதுக்கு என்னன்னா, அதாவது நேத்ராதி சந்தீபனாத்து அபரிமித ஸ்வீய பிரகாசைஹி இத்தியர்த்தஹான்னு சொல்ற. அதாவது அந்த கண்ணுல இருந்தே ஒரு பிரகாசம் இருக்கு. ருத்ரனுக்கு 3 கண்ணெல்லாம் சொல்லி சொல்றோம் நம்ம. அப்ப அந்த 3 கண்ணோட இருக்கிறதெல்லாம் வரைச்சு அதுக்கு நேத்ராதிகள்னால எல்லாத்தையுமே பஸ்மாக்கக்கூடிய அதனுடைய பிரகாசம் இருக்க அபரிமிதமாக இருக்கிறதுனால சொல்ல முடியாதுன்னு சொல்ற. ஏபியா சகாசாத்து அக்னயா சித்தேயுகு, அந்த கண்ணுல இருந்தே நெருப்பு உண்டாகும். ஏபியா சகாசாத்துன்னு சொல்லி சொல்ற. இப்போ அப்ப என்ன பண்றதுன்னா, அந்த சாந்தானு ஸ்வகாரணேஷு ஏதானு என்ற இப்ப இந்த நெருப்பு உண்டான பிறகு அதுக்கு காரணமாக இருந்திருக்கிற அந்த சிவபெருமான இடத்திலேயே அது லயத்தை அடையிறது கடைசியில. ஆகையால எங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துலயே லயத்தை அடையிறபடினால இப்போ இது அதுகளாலே வளரக்கூடிய லோகங்களை இது தகந்தி பஸ்மி குர்வந்தி. இந்த லோகங்கள் சிருஷ்டி பண்ணப்பட்டது எம்பெருமானாலே, அவைகள் இருக்கவேதான் இவனும் இருக்க, ருத்ரனும் இருக்க. ஆனா ருத்ரகணங்கன்றது எல்லா இடத்துலயும் சூழ்ந்து இருக்கிறதுனால அந்த ருத்ரத்துல இருந்து உண்டான அக்னி இருந்துருக்க தன்னுள்பட எல்லாரையுமே அழிக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு இது ஒரு அர்த்தம். இது சம்ஹார ருத்ரபரமாக ஒரு அர்த்தம் சொல்ற. இதுக்கப்புறமா அத்வைத பரமா ஒரு அர்த்தம் சொல்ற. அதாவது என்னன்னா ஆசிரயாசம். அதாவது இப்போ அத்வைத்தத்துல என்ன சொல்றன்னா, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாம் மித்யாபூதம்னு சொல்றான். அப்போ சர்வம் கல்விதம் பிரம்மா தத்துவமசி என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வாக்கியங்களால பிரம்மந்தான் சத்தியம், மீதி என்ன மித்யாபூதம்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம்னா இந்த ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த சம்சார விருத்தி செய்யக்கூடிய வஸ்துக்களை எல்லாத்தையும் பஸ்மமாக்குறதுன்னு அர்த்தம். அதாவது அவ என்ன சொல்றான், பிரம்மம் இருக்கு, அது ஒண்ணுதான் சத்தியம். அந்த அவித்யினால சூழப்பட்டதாக இந்த பிரம்மம் இருந்து அந்த ஒன்னே ஒண்ணு இருக்கிறதுல போய் பலன்ற ஒரு ஞானம் நமக்கு ஏற்படாது. அவ பிரகாரத்துக்கு இந்த உபதேசம் பண்ற குருவோ அதை கேட்கிற சிஷ்யனோ யாருமே பரமார்த்தம் இல்லை, எல்லாருமே மித்யாபூதம் தான், மித்யாபூதமாக இருக்கிறவா தான். சாஸ்திரமும் மித்யாபூதம் தான், அந்த சாஸ்திரத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற ஞானமும் மித்யாபூதம் தான். இப்படின்னெல்லாம் அவ பல விதமா சொல்றா.
இப்ப இந்த அவித்யை தான் இந்த ஞானம் உண்டாக்குவதற்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கு. இந்த அவித்யை கணக்கு போயிடுச்சோம்னாக்கா எப்ப போகும் என்ன கேட்டேன், அதிஷ்டான ஞானம் அந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்ன்ற ஒரு ஞானம் வந்துட்டோம்னாக்க இந்த அவித்யன்ற தோஷம் போயிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கீழே ஒரு கயர் இருக்கு. இப்போ தூரேந்து பாக்குறேன். தூரேந்து பார்க்கச்சு அந்த கயர் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறத பார்த்த உடனே பாம்புன்னு நினைக்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் நினைக்கிறான் இது பாம்பு இல்ல, இது ஒரு மாலை அப்படின்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் நினைக்கிறான் அந்த பூமியில ஒரு வெடிப்பு வெடிச்சிருக்கு, அதை பார்த்த உடனே இங்க இருந்து பார்த்தா அதை பாம்புன்னு நினைக்கிறோம்னு சொல்றான். இன்னொன்னு ஜலம் கொட்டி இருக்குது, அது வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது, ஆகையில இது அம்புதாரான்னு சொல்றான். இப்ப இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது இந்த பிரமங்கள். 4 விதமான பிரமம் நான் சொன்னது. அந்த 4 விதமான பிரமமும் எங்க வந்தது, எது மேல வந்ததுன்னா அங்க இருக்கிற கயர் மேலதான் வந்தது. இப்ப அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த கயறுன்ற ஞானம் வந்துடுத்தோம்னாக்க, அது கயர்தான்ற ஞானம் வந்துடுத்தோம்னாக்க, இதுக்கு முன்ன வந்தது அந்த பிரமத்தினால வந்தது பாம்புன்னோ அம்புதாரன்னோ அथवा இன்னும் வேற மாலைன்னோ பூமியில வெடிப்புன்னோ வந்தது, அந்த ஞானம் மொத்தம் போயிடுது. ஆகையால இது என்ன பண்றதுன்னாக்க ஏதான் தகந்தி, இந்த அத்வைதிகள் பிரகாரத்துக்கு இந்த சத்தியமாக இருக்கக்கூடிய பிரம்மஜானம் வந்துட்டோம்னாக்க, இப்ப இந்த பிரம்மஜானத்துக்கு முன்ன பலன்ற ஒரு ஞானம் வந்தது, அந்த ஞானம் வரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற அவித்யை இருக்க, அந்த அவித்யையே போக்கடிச்சோம். இதுதான் இதனுடைய ஒரு விஷயம். இப்ப இந்த தத்துவஞானம் மனசுல பிறகுறது, அந்த மனமும் சேர்ந்து போயிடுறதுனால இது ஆசிரியாசமாக ஆறுது. இது ஆசிரியத்தையே நாசம் பண்றது அப்படின்னா, தத்துவஞானம் யாருக்கு வருது, நமக்கு நம்மளுடைய மனசுல வருது. இப்ப இந்த மனசும் மித்யாபூதம், நாமளே மித்யாபூதம்னாக்க நமக்கு மனசு இருக்கு, அதுவும் மித்யாபூதமா தானே ஆயிட போறது, அதுக்கும் தானே நாசம் வந்துட போறது. ஆகையால அது ஆசிரியாசமாக ஆயிடுத்து. இப்போ இத்தால அழிக்கப்படாதது எது இருக்கு அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. ஏன்னா பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாம் இந்த அவித்யினால வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த அவித்யை போயிடுத்தோம்னாக்கா எல்லா ஞானமும் போயிட போறது. வேறு வேறுன்னு சொல்றது அழிக்கப்படாது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஆகையால அவ என்ன சொல்றா, சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு 2 சொல்றா. இந்த வியாவகாரிக தசையில சகுண பிரம்மம்னு ஒண்ணு சொல்றா, பரமார்த்தமா இருக்கிறது நிர்குணமா இருக்கக்கூடிய பிரம்மந்தான்னு சொல்றா. அந்த நிர்குண பிரம்மம் ஒண்ணு தவிர மீதி எல்லாத்தையும் அழிக்கும்படியதாக இருக்கிறதுனால இதுக்கு இந்த பிரகாசம்ன்றது எதைதான் அழிக்காது, இந்த ஞானம்ன்றது எல்லாத்தையுமே அழிச்சிடும்னு இந்த அத்வைத பட்சமாகவும் அர்த்தம் சொல்லலாம்னு சொல்ற. இப்படி பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் இங்க பிரதானமாக சொல்ல வேண்டிய அர்த்தம் என்னன்னாக்க, கிருதக்ஞர்களாக இருப்பவா, செய்நன்றி கொன்றவர்களாக இருப்பவா, தனக்கு உபகாரம் பண்ணினவாளையே அழிப்பதற்கு துணிவார்கள். அவளால யார அழிக்கணும், அதாவது யார அழிக்கணும் யார அழிக்க கூடாதுன்ற விவேகமே அவளுக்கு கிடையாது. ஆகையால தனக்கு ஆசிரியமாக உபகாரம் பண்ணிட்டே இருக்கிறவர்களுக்கு கூட நாசத்தை ஏற்படுத்துவார்கள். இதுதான் இந்த கலனுடைய, அதாவது அநிபுணர்களுடைய, விவேகமற்றவர்களுடைய, அசிடா இருக்கிறவர்களுடைய ஸ்வபாவம் என்பதை தெரிவிக்கிறார். நமக்கு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஏதோ ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட அவளை எப்பவும் மனசுல நினைக்கணும். கிருதக்ஞத்தை நாஸ்தி நிஷ்கிருதின்னு சொல்ற. ஒரு செய்நன்றி மறந்தவர்களுக்கு பரிகாரமே ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு தசை, அந்த மாதிரி நிலை நம்ம இல்லாமல் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். எதனா ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட அவ விஷயத்துல கிருதஜத்தையோடு இருக்கும்படியான ஒரு
நல்ல மனசை பெருமாள் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த